அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கடவுளின் மூத்த கடவுள் விநாயகம் என்பார்கள். விநாயகர் எல்லா கடவுளை காட்டிலும் வித்தியாசமான முகம்பாவம் கொண்டவர். அதில் ஆன்மீக நெறியாளர்கள், ஞானிகள் எல்லோரும் அதை விளக்கத்தோடு நமக்கு நல்ல காரியங்களை பகிர்ந்திருக்கின்றார். எல்லா இந்து ஆலயங்களிலும் இன்று விநாயகர் சதுர்த்தி விடிய விடிய வழிபாடு செய்வது உண்டு. நம் அனைவரும் ஏதோ கடவுள் என்று வணங்குவதை விட ஒவ்வொரு அவர் உருவத்தில் இருக்கின்ற நெறியாளர்கள் வகுத்த அந்த தத்துவத்தோடு இந்த விநாயகரை வழிபட்டு வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்பதற்காக இதை பதிவிட்டிருக்கின்றேன். கோடாரி தீய எண்ணங்களை அழித்துவிடும், பெரிய காது அதிகமாக கீழ் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. உடைந்த தத்தம் நல்லவற்றை உன்னோடு வைத்துக்கொள், தீயவற்றை விரட்டிவிடு என்கிறார்கள். சிறிய வாய் குறைவாக பேசு என்கிறது. ஆசீர்வதிக்கும் கரம் ஆன்மீக சிந்தனையோடு இரு என்ற தத்துவத்தை வலியுறுத்துகிறது. பெரிய வயிறு நல்லது கெட்டது ஆகிய அனைத்தையும் அமைதியாக ஏற்று வாழ பழகு என்கிறது. பெரிய தலை எண்ணங்களை உயர்ந்ததாக இருக்கட்டும் என்கிறார்கள். பாசம் பேராசை குறைந்த பேராசையை குணத்தை விட்டுவிடு என்கிறது. சிறிய கண்கள் கூர்மையாக கவனி என்கிறது. உடையாத தத்தம் அனைத்தையும் ஏற்றுக்கொள் என்கிறார்கள். பிரசாதம் உலகில் உள்ள அனைத்தையும் உனக்காக படைக்கப்பட்டதே என்று வலியுறுத்துகிறார்கள். மோதகம் அழிவற்ற தன்மையை உணர்த்துகிறது. சுண்டிலி ஆசையின் வடிவம், ஆசையை கட்டுப்படுத்தினால் நீ அதன் மீது பயணிக்கலாம், இல்லையில் ஆசை உன் மீது பயணிக்க தொடங்கிவிடும் என்கிறார்கள். ஆன்மீக சிந்தனையோடு ஒவ்வொரு மனிதனும் விடிகாலில் எழுந்து கடவுளை வணங்கி முதல் கடவுள் மூத்த கடவுள் விநாயகரை வணங்கி வழிபட்டு அதன் தந்தங்களோடு அதன் உருவத்தோடு நம்மளை ஒப்பிட்டு அதன்படி வாழ்க்கை சிறக்கு நடக்க வேண்டும். எல்லா வல்ல இறையர்கள் கருணையினால் இறைபக்தியோடு பயணித்தால் மனித வாழ்க்கை மன அமைதி, மனம் சாந்தி, நல்ல எண்ணங்கள் உள்பருவி இறைபக்தியோடு பயணிக்கலாம் என்பதை இந்த நல்ல நாளில் 7/9/2024 இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷம், வாழ்க வளமுடன். கணபதி போற்றி, விநாயகனி போற்றி, முந்தி கணபதி போற்றி. சந்தோஷம்.